தென்னைக்குள்ள பருவம் பண்ணலாமாண்ணே? தாராளம் பண்ணலாம். என்ன பருவம் பண்ணலாம்? தென்னைக்குள்ள வந்து வாழை, வெள்ளரி, தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், நம்ம மனசுல என்ன தோணுதோ பூம்பயிர்ல 3 மாசம் பருவம் எது வேணாலும் பண்ணலாம். 3 மாசம் மட்டும் இல்ல, இது வருஷத்துக்கு 3 பருவம் பண்ணி விடலாம். நாங்க இப்ப இந்த இடத்துல பருத்தி போட போறோம். பருத்தி போட போறோம். ஏன்னா இப்ப எதனால தென்னைக்குள்ள பருவம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பண்ணியே ஆகணும். பண்ணினாதான் தென்னையும் வீரியமா வளர்ந்து வரும். தென்னைக்கு பண்ணை போட்டு இதுல தண்ணி பாய்ப்போம், மற்ற இடங்களும் காலியா தான் கிடக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது பூம்பயிர் போட்டோம் அப்படின்னா நமக்கு மோசல் எடுத்துடலாம்ல, நல்ல லாபம் கிடைக்கும். தென்னையும் 1 வருஷத்துல 2 வருஷம் 3 வருஷத்துல நல்ல உற்சாகம் மேல ஏறி வந்துடும். தென்னை வளர்ந்து மேல வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து உள்ள பருவம் பண்ண முடியாது. ஏன்னா இணல் விழுந்துச்சுன்னா பூம்பயிர் முளைச்சு வராது. தென்னைக்குள்ள பருவம் பண்ணக்கூடாத ஒரே பருவம் என்னன்னா, நஞ்சை மட்டும் நடக்கூடாது. நஞ்சை நட்டாச்சு அப்படின்னா தென்னை அழி போகும். தென்னைக்காக தான் நம்ம இந்த இடத்த பக்குவம் பண்ணியிருக்கோம். அதுக்கு இடையில என்னென்ன செய்யலாமோ சின்ன சின்ன பருவங்கள், நம்ம 3 மாச பருவங்கள் எதை வேணாலும் பண்ணலாம். சூப்பரா பண்ணலாம். நல்லா விவசாயத்தை நல்ல லாபம் எடுக்கலாம். அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஒவ்வொரு பருவத்துக்கு இடையில இன்னொன்னு இணைச்சோம்னா டபுள் ட்ரிபிளாவும் கிடைக்கும். இது வளரக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இது வளர்ந்து இப்போ வந்து ஒவ்வொரு தென்னை வந்து இப்ப ரகங்கள் வித்தியாசமா இருக்குது. இலை செல்ல தென்னெல்லாம் வந்து சின்னதுலயே காய்ச்சிரும். வந்து 10 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்க ஆரம்பிக்குது. 2 வருஷத்துலயும் காய்க்குது. ஒவ்வொரு ஒட்டு தென்னை அப்படி இப்படின்னு புதுசா வைக்கிறாங்க, நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம இங்க இருக்கிறது எல்லாமே வந்து நாட்டு தென்னை. இது வந்து ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் மேல வந்துதான் இது கொலையா வரும். அதனால இது நல்லா இருக்கும். அது வந்து நல்ல தேங்காவும் நல்லா இருக்கும். அதனால இதுக்கு இடையில நம்ம செய்ய வேண்டிய பருவத்தை நம்ம என்ன இந்த இடத்துல பண்றோம். நான் இது உழுது பட்டாச்சு, தட்டுக்கால பருத்தி போட்டு பருத்தி ஊனியாச்சு அப்படின்னா 3 மாசத்துல பருத்தி எடுத்து விடலாம். பருத்தியில இருந்து பருத்தி பால் குடிக்கலாம் நல்லா. அதான் ஒண்ணு. சரி, ஓகே மக்களே, பாப்போம்.